Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் பத்தின அப்ளிகேஷன், லேட்டஸ்ட் அப்டேட், கவுன்சிலிங் பத்தியும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் யூஜி 2025 எக்ஸாம் ஹாலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அறிவுறுத்தல்கள் சொல்லியிருக்காங்க என்டிஏ தரப்புலேருந்து, அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டருக்கு எப்போ போகணும், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் அவங்களுடைய பசங்க நீட் யூஜி 2025 எக்ஸாமை எழுதுறதுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி பேரண்ட்ஸ் கைட் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ரூல்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்றது என்டிஏ நீட் யூஜி 2025 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் டீட்டெயிலாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீட் யூஜி 2025 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், இதில் சாப்டர் நம்பர் 10 இன்ஃபர்மேஷன் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ். இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் நீட் யூஜி 2025 எக்ஸாம் எழுதுகிற அவங்களுடைய சில்ட்ரனை எப்படியெல்லாம் கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டையாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த கேண்டிடேட் வில் நாட் பி அலோட் டு என்டர் த எக்ஸாமினேஷன் சென்டர் ஆஃப்டர் 1:30 PM. அதாவது நீட் யூஜி 2025 எக்ஸாம் May 4th சண்டே அன்னைக்கு 2 to 5 PM, அதாவது 180 minutes நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷன் நடக்கும். இதில் கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டரை 1:30 PMக்கு முன்னாடியே ரீச் பண்ணிடணும். 1:30 PMக்கு மேலே எந்த கேண்டிடேட்ஸையும் என்டிஏ எக்ஸாம் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. So candidates என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க location of the candidate, weather condition இதெல்லாம் கன்சிடர் பண்ணி and main candidates எக்ஸாமினேஷன் சென்டர் earlier reach பண்ணி நீட் யூஜி 2025 அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணனும், அதுக்கப்புறம் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணனும் அப்படின்றது தான் பாயிண்ட் 2ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாயிண்ட் 3 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த கேண்டிடேட் வில் நாட் பிரீச் எனி எக்ஸாமினேஷன் ரூல். அதாவது எக்ஸாமினேஷன் ரூல்ஸை கேண்டிடேட்ஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், அதை யாரும் மீறக்கூடாது அப்படின்றது தான் பாயிண்ட் 3ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் 4 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய நீட் யூஜி எக்ஸாமினேஷன் ஹாலில் எந்த அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்டிவிட்டிலும் ஈடுபடக்கூடாது. பாயிண்ட் 5 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை வேறு ஏதாவது கேண்டிடேட்ஸ் இந்த அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அதை உங்களுடைய குழந்தைங்க இன்விஜிலேட்டர்கிட்ட இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் பாயிண்ட் 5ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் 6 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளே கேண்டிடேட்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா, கேண்டிடேட்ஸ் அட்மிட் கார்டு, அதாவது அவங்களுடைய நீட் யூஜி 2025 எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு அலாங் வித் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அஃபிக்ஸ்ட் ஆன் இட். அந்த அட்மிட் கார்டில் கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதாவது நீட் யூஜி 2025 அப்ளிகேஷன் ஃபார்மில் அவங்க யூஸ் பண்ண அதே சேம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அட்மிட் கார்டில் ஒட்டி அதை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, ஒன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இஸ் டு பி அஃபிக்ஸ்ட் ஆன் அட்டண்டன்ஸ் ஷீட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். இது எதுக்கு அப்படின்னா, அவங்களுடைய நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷன் ஹாலில் அட்டண்டன்ஸ் ஷீட் வச்சுருப்பாங்க. அந்த அட்டண்டன்ஸ் ஷீட்டில் ஒட்டுறதுக்காக கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய இன்னொரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை எடுத்துகிட்டு போகணும். தேர்ட் என்ன அப்படின்னா, வேலிட் ஒரிஜினல் ஐடென்டி ப்ரூஃப். அதாவது கேண்டிடேட்ஸ் அவங்களோட ஃபோட்டோ இருக்கிற வேலிட் ஒரிஜினல் ஐடென்டி ப்ரூஃப், அதாவது ப்ரிஃபரபுளாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய பிடபிள்யூபிடி சர்டிஃபிகேட் அப்ளிகபிள் கேண்டிடேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். பாயிண்ட் 4 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன் போஸ்ட் கார்டு சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் வித் ஒயிட் பேக்ரவுண்ட் ஷுட் பி பேஸ்டட் ஆன் த ப்ரொஃபார்மா டவுன்லோடட் வித் தி அட்மிட் கார்டு. அதாவது அட்மிட் கார்டு கூட கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணுவாங்க. அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் கேண்டிடேட் அவங்களுடைய ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அதாவது நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண அதே ஃபோட்டோவை கேண்டிடேட்ஸ் ஒட்டி எடுத்துகிட்டு போகணும். பாயிண்ட் 7 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த கேண்டிடேட் ஷேல் நாட் பிரிங் எனி பார்டு ஐட்டம்ஸ் அட் த சென்டர். கேண்டிடேட்ஸ் தடை செய்யப்பட்ட எந்த பொருளையும் அவங்களுடைய நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதாவது அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வேலிட் ஒரிஜினல் ஐடென்டி ப்ரூஃபு, அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸோடைய அந்த அட்மிட் கார்டு கூட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், இது மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். பெண்ணெல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பெண்ணெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்ல.
பாயிண்ட் 8 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா த கேண்டிடேட் ஷால் கோஆப்ரேட் வித் தி ஸ்டாஃப் அட் தி எக்ஸாமினேஷன் சென்டர் டூரிங் ஃப்ரிஸ்கிங். அதாவது மெட்டல் டிடெக்டர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேண்டிடேட்ஸையும் அவங்க வந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. இந்த செக்கிங்க்கு கேண்டிடேட்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் 9 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுக்கு அலாட்டான எக்ஸாமினேஷன் சென்டரை வெல் அட்வான்ஸாக ரீச் பண்ணணும். ஏன்னா கம்பல்சரி ஃபிசிக்கல் ஃப்ரிஸ்கிங் இருக்குது. அதாவது கம்பல்சரியாக ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் செக் பண்ணி தான் எக்ஸாம் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பல்சரி செக்கிங்காக கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் சென்டரை பிஃபோராகவே ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் 10 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து ட்ரெஸ் கோடை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷனுக்கு இந்த ட்ரெஸ் கோட் பார்ட் ஐட்டம்ஸ் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுற கேண்டிடேட்ஸ் அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் கேண்டிடேட்ஸ் வந்து கஸ்டமரி ட்ரெஸ் கோடை வியர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய அலாட்டட் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு 12:30 PM முன்னாடியே போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னாக்கா ஃபிசிக்கல் செக்கிங்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் 11 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்டை ரெகுலராக விசிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் அதுக்கப்புறம் அவங்களுடைய எஸ்எம்எஸ் இதையும் வந்து செக் பண்ணிக்கணும். இந்த எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10.2ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய பேரண்ட் ஆர் கார்டியனோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனில் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனோட கன்ஃபர்மேஷனையும் அதுக்கப்புறம் நீட் ரிசல்ட் அதாவது ஃபைனல் ஸ்கோர் கார்டையும் சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10.3ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் அவங்க வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னாக்கா அவங்கள வந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10.4ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து ஏதாவது அன்ஃபேர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து டீபார் பண்ணிடுவாங்க, எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் பாயிண்ட் 10.5ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் சென்டரை 1:30 PM முன்னாடியே ரீச் பண்ணிடணும். ஒரு நிமிஷம் லேட் ஆனால் கூட கேண்டிடேட்ஸை என்டிஏ வந்து அவங்களுடைய எக்ஸாம் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மறுபடியும் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து 1:30 PM முன்னாடியே எக்ஸாமினேஷன் ஹாலை ரீச் பண்ணிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.